நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையும் என்னை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த ஒரு தாரக மந்திரத்தோட இந்த வாரம் குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸோ ரொம்ப அழகான ஒரு டாரோ ரீடிங்கோட நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ் உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றத நான் பாக்குறேன். இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருத்தருக்காவது இந்த ரீடிங்கை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு அபண்டன்ஸை ஈர்க்கிறதுக்கு இந்த மெசேஜஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க காலி கார்ட்ஸ் இல்லைன்னா ஏஞ்சல் கார்டு ரீடிங் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என் டீம் உங்களுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ குட் நியூஸ் ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ் நீங்க கேட்க தயாரா இருக்கீங்களா? நீங்க இந்த வாரம் உங்களுக்காக என்ன சூஸ் பண்ண போறீங்க? குட் நியூஸா ஹாப்பி நியூஸா அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் மெசேஜஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நான் என் வாழ்க்கை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விநாயகர் கார்ட்ஸ் எடுத்துடலாம். உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, இன்டென்ஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். நீங்க ஒரு இன்டென்ஷன் வச்சிருக்கீங்க, நான் ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு. நீங்க சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் நமக்கு சந்தோஷத்தை நிறைவா கொடுக்கணும். அதை விட்டுட்டு அது கஷ்டத்தை கொடுக்க கூடாது. ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த, நம்ம ஏங்குற ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். நமக்கு வலிய கொடுக்காம சந்தோஷத்தை கொடுக்கும் போது கண்டிப்பா நம்மளால ஆத்மார்த்தமா அந்த ப்ராசஸ என்ஜாய் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்ன ஒருத்தங்களுக்கு பிடிக்கல, அவங்களை என்ன பிடிக்க வைக்கணும்ன்றதுதான் என்னோட இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. என் மனசுல என்ன தோணிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்குதான் என்ன பிடிக்கலையே, நான் ஏன் அவங்க பின்னாடி இப்படி போகணும்னு ஒரு பக்கம் தோணும். இன்னொரு பக்கம் இல்ல கண்டிப்பா எனக்கு அவங்க என்கிட்ட பேசியே ஆகணும். சோ மனசுக்குள்ள இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ், போகணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, இருக்கா இல்லையா, அப்படி இல்லாம நம்மளோட இன்டென்ஷன்ஸ் அழகானதா ஆத்மார்த்தமா ரொம்ப தெளிவா இருக்கும் போது அந்த ப்ராசஸ், நம்ம அந்த சக்சஸ் அடையறதுக்கான அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்குமா. நீங்களே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயம் கத்துக்கணும், அது பொருளாதார ரீதியா உங்களை மேம்படுத்த வைக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த விஷயத்த சந்தோஷமா போய் கத்துக்கணும். ஒரு டிரைவிங்கே கத்துக்கிறீங்க, இண்டிபெண்டா இருக்கணும், இல்ல நான் தையல் கத்துக்கிறேன், எனக்கு அது ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னா அது நீங்க காலையில எழுந்து போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப ஆத்மார்த்தமா நீங்க செய்யும் போது சந்தோஷமான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம காலையில எழும்போது ஐயோ இது போகணுமா, செம்ம போர் அடிக்குதுரா, இதெல்லாம் நான் கத்துக்கணுமா, இதை கத்துனா என்ன பண்ண போறேன், எதுக்கு எனக்கு இந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ், எனக்கு யாராவது பண்ணி கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு யாராவது என்ன சந்தோஷமா வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா that process will become very difficult. அதுதான் ரொம்ப அழகா உன்னோட இன்டென்ஷன்ஸ அழகாவை, அப்போ நீ நினைச்சது சந்தோஷமா நடக்கும். உன்னோட இன்டென்ஷன்ஸ் ரொம்ப டஃபா, டவுட்ஃபுல்லா, டஃபா விட்டுருங்க, எதுவுமே டஃப் ஈஸி கிடையாது. டவுட்ஃபுல்லா, சந்தேகத்தோட அண்ட் வெறுப்பா, வெறுப்பா, விரக்தியோட இருக்கும் போது அந்த இன்டென்ஷன், அந்த தாட், அந்த ப்ராசஸும் ரொம்ப டஃப்பா இருக்கும். அப்படின்ற ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாழ்க்கையின் தத்துவத்தை ரெண்டே கார்டுல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கான ஏஞ்சல் கார்டு. ஆக்சுவலி அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இன்டென்ஷன் மெசேஜ் சூப்பர்னு போடுங்களேன். எனக்கு அது என்னமோ ரொம்ப இதெல்லாம் நமக்கு தெரியும் தான், பட் ஏதோ ஒரு இடத்துல யாராவது அப்படி தட்டும் போது ஆமா இல்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஓகே, சந்தோஷமா நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். அண்ட் ஏஞ்சல் மெசேஜ் கீப் சார்ஜிங் அஹெட், போயிட்டே இரு, நீ எங்கேயுமே நிக்காத, ஒரு குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இரு. ஓகே, உன்னோட ஞானம் அவ்வளோ பறந்து விரிந்து இருக்கு, நீ ஓடிக்கிட்டே இரு. ஜஸ்ட் டேக் சார்ஜ். என் வாழ்க்கைக்கு நான் தான் சார்ஜ். டேக் சார்ஜ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஒன்னும் இல்ல, போனுக்கே சார்ஜ் போட்டாதானே அங்க வேலை செய்யுது, எதுவுமே சார்ஜ் போட்டாதானே வேலை செய்யும், சார்ஜ் போடாம எப்படி? சோ நீங்க அந்த பவரை ஏத்திக்கிட்டு ஜஸ்ட் டேக் சார்ஜ். மிராக்குலஸான சொல்யூஷன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் உனக்கு கிடைக்க போகுது. மிராக்கிள் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லது சூப்பரான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த குரூப்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் நீங்களும் உங்களால முடிந்த வாழ்த்துக்கள் அப்படின்றத டைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான டாரோ மெசேஜ்.
மனசுக்குள்ள ஒரு விஷயத்த போட்டு பூட்டி பூட்டி வச்சிருக்கீங்க. அத வெளியில சொன்னா சந்தோஷமா இருக்குமோ, அந்த ஹிடன் வெயிட் அப்படின்னு சொல்றோம்ல, WEIGHT, வெயிங் மிஷினேடுன்ற மாதிரி மனசுக்குள்ள பாரமா இருக்கிற ஒரு விஷயம், பாரம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அந்த பாரமா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து வேற யார்கிட்டயாவது மனசை திறந்து பேசும்பொழுது யூ வில் ஃபீல் லைட். இந்த வாரம் அத யோசிங்க. அண்ட் அவங்க வந்து அத உங்களுக்கு பேசும் பொழுதோ அத புரிஞ்சுக்கும் பொழுதோ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், நிறைவா இருக்கும். யூ வில் ஃபீல் லைக் ஹீலிங், ஒரு பெரிய ஹீலிங் டச். பட் பாத்தீங்களா, அடுத்த கார்டும் அதே மாதிரி இருக்கு. உனக்கு பேசுறதுக்கு, இதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இருக்கு. நீங்க ரொம்ப இத வந்து இதுதான் என் வாழ்க்கை வரலாறு அப்படின்லாம் நீங்க பேச வேணாம். பட் எங்க இதை வந்து மைல்டா சொல்ல முடியுமோ அங்கங்க சொல்லி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்காக கூட சொல்லலாம், என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கேன், என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். யூ வில் ஃபைண்ட் அன் ஆன்சர். அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, சோ இந்த வாரம் மனசை திறந்து பேசுறதுக்கு யாரையாவது ஐடென்டிஃபை பண்ணுங்க. இல்ல மனசை திறந்து பேச முடியலன்னா வேற யாருக்கோ நடக்குது, அதுக்கு பதில் வேணும்னு நினைச்சு பேசுங்க. ரெண்டுமே முடியலன்னா பேப்பர் பென் எடுத்து எழுதுங்க. பிரபஞ்சமே இப்படி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இருக்கு, ஷோ மீ அவே, எனக்கு ஒரு வழியை காட்டு. யூனிவர்ஸ் ஷோ மீ அவே, பிரபஞ்சமே எனக்கு ஒரு வழியை காட்டு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்ம கேட்கும் பொழுது, மனசார கேட்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாதை அமையும். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு ஹீலிங்கை கொடுக்கலாம். நீங்க கேள்வியை கேட்டுட்டு வந்து உட்காரலாம், ஏதோ ஒரு வாசகம் படிப்பீங்க, இல்ல டிவில யாரோ அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, ரேடியோல யாரோ அதை அப்படி பேசுவீங்க, யாரோ 2 பேர் போயிட்டு இருப்பாங்க, அவங்க நமக்கு பதில் கொடுத்துட்டு போவாங்க. பட் கண்டிப்பா இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க. நீங்க கேட்கிற பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்க வாழ்க்கையை இன்னும் மெருகேற்றணுங்க. ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்களை பார்த்தோன்னா கோபம் வரும். ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு நம்மள ஒரு சில பேரை பார்த்தோன்னே கோபம் வருதோ இல்லையோ, ஐயோ வந்துட்டாங்கடா இன்னைக்கு என்ன, யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்கள பார்த்தாலே ட்ரிகர் ஆகும் போது, பார்க்கும் போதெல்லாம் ட்ரிகர் ஆகலாமா? புரியுதா? ஏதோ ஒரு நாள் அப்படி இருக்கலாம், ஒரு 10 நாள் அப்படி இருக்கலாம், 20 நாள் அப்படி இருக்கலாம். பட் அதே ஒரு ப்ராசஸா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா லாஸ் வந்து அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். அந்த ட்ரிகர் பாயிண்ட கம்மி பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்றத யோசிங்க. அப்போ அந்த ட்ரிகர் பாயிண்ட், அந்த ஒரு கேரக்டரோ அந்த ஒரு இவெண்டோ இல்லாத நேரத்துலதான் இன்னொரு growth வரும். யூ வில் grow from deep within. இல்லைன்னா அந்த ட்ரிகர் பாயிண்ட் அப்படியே இருக்க ஹார்ன் அடிக்குதா, ஒரு சத்தம் கேக்குதா, இதெல்லாம் பாசிட்டிவ் சைன்ஸ். ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட் இருக்க நம்ம growth இருக்காது. நம்ம ஃபோக்கஸ் அங்கே என்ன பண்ணாலும் நம்ம ஃபோக்கஸ் அங்க போய் நிற்கும். ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் you are the star of your life. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தாங்க நட்சத்திரம், நீங்க தான் ஒளி கொடுக்க முடியும். மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஒளி வந்து வரும் போகும், வரும் போகும், தேவையான நேரத்துல வரும், அப்படி இட் இஸ் ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் உங்க வாழ்க்கைக்கு நிஜமாகவே தேவையான அந்த ஒரு ஒளியை யாரால கொடுக்க முடியும்? உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும், உங்களால மட்டும்தான் ஈர்க்க முடியும். அண்ட் அது எப்ப தெரியுமா வரும்? நீங்க உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட கொடுக்கும் போதுதான். நீங்க அந்த ரெஸ்பெக்ட் எடுத்து வெளியில மற்றவர்கள் கிட்ட வைக்கும் பொழுது அது வந்து அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க நகுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ரியாக்ஷன், அந்த அன்பை, அந்த எதிர்பார்ப்புன்றதோட அந்த ரெஸ்பெக்ட், அத உங்க மேல நீங்க வைக்கும் பொழுது இன்னும் அழகா இருக்கும். என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது, சோ இதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு ஸ்லோவா மூவ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோ இல்ல, கிராஜுவலா மூவ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய ஃபன் ஃபில்ட் மொமெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டார் கார்டு பார்த்தனால எனக்கு சொல்லணும்னு தோணுது, நிறைய கனவுகளை இந்த வாரம் நீங்க ஈர்ப்பீங்களோ, கனவுகள் வழியா நிறைய விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளும் நாட்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதையும் யூஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் அந்த உங்க மனசுக்குள்ள நிறைய கில்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அந்த லூப்பை கட் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு மெசேஜ் உங்களுக்காக. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அடுத்த மாதம் காலி கார்டு ரீடிங், ஏஞ்சல் கார்டு ரீடிங்ஸ் எல்லாம் நடக்க போகுது. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் ஸ்கிரீன்ல இன்னும் போடல, பட் என்னோட டீம், நீங்க மெசேஜ் பண்ணுங்க, என்னோட டீம் கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான், பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் as always keep smiling and be happy. ஏன்னா நீங்க ஹாப்பி நியூஸ் கார்ட்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க.
நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். அண்ட் நீங்க வந்து குட் நியூஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பாத்திரலாமா? சோ உங்களுக்கான பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, யுவர் ரிலேஷன்ஷிப். உங்க ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே த்ரைவ் பண்ணுது. நீங்க அப்படியே இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு சில உறவுகளை உங்க வாழ்க்கையில? ஜஸ்ட் லெட் தெம் கோ. நீங்க ஒரு பட்டாம்பூச்சி எடுத்து அப்படியே கையில பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அங்க சஃபகேஷன் தான் இருக்கும். மூச்சு அடைக்குது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் லெட் தெம் கோ. அவங்க ஹாப்பியா உங்ககிட்ட இருக்க திருப்பி திருப்பி ஹாப்பியா உங்ககிட்ட வருவாங்க. எப்போ நீங்க அவங்க கிட்ட வந்து நிறைய கிளாஸ் போட்டு இப்படிதான் இருக்கணும், என்ன பார்த்தாலே நீ பயப்படணும், என்ன பார்த்தாலே நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாஸ போட்டு வைக்கிறீங்களோ, அன்னைக்கு நம்ம கிட்ட வரத்துக்கே பயப்படுவாங்க. சோ உங்க ரிலேஷன்ஷிப்பை பிளேம் பண்றதை விட நீங்க எந்த இடத்துல எல்லாம் அந்த மாதிரி கிளாஸ் போட்டு வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. கிளாஸ் அப்படியே டைட்டா பிடிச்சி இழுக்கிறோம் இல்லையா, நீ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யலன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எல்லாமே இருக்கணும். பட் அது ஃப்ரீயா அப்படியே ஈஸியா ஒரு ஃப்ளோவா இருக்கணும். அப்பதான் அது ஒரு மிக சிறந்த உறவா இருக்குங்க. சோ இத மட்டும் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது அதை எவ்வளவு ஈஸியா ஒரு புரிதலோட ஷேர் பண்ணணும்னு யோசிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது அப்படி சொல்லாம ரெண்டு பேருக்குமே அது மியூச்சுவலா இருக்கிற மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ அவங்க சைட்ல இருந்தும் நிறைய மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே ஸ்ட்ரைவிங் மோட்ல காப்பாத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இல்லாம அது ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பா வச்சுட்டு இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சரி, எல்லா நேரமும் நான் தான் இதை செய்யணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க ஒரு கை தட்ட ஆரம்பிங்க, தட்டிக்கிட்டே இருங்க, ஆனா அந்த இன்னொரு கை வரும். அதுக்கான காலமும் வரும். அவங்க பழகிடுவாங்க. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டே இருந்தா கஷ்டங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். கண்டிப்பா மாற்றம் வரும். அது என் வாழ்க்கையில நானே பார்த்திருக்கேன். அண்ட் பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல். யுவர் சில்ட்ரன், ஓகே, நீங்களே ஒரு சைல்ட் ஆஃப் காட். இந்த பிரபஞ்சத்துக்கான குழந்தையே நீங்க தான். சோ அந்த குழந்தைய இந்த பிரபஞ்சம் பாத்துக்கலன்னா வேற யார் பாத்துப்பா? உங்க மனசுல என்னென்ன கேள்விகள், என்னென்ன தடைகள், என்னென்ன தாமதங்கள், என்னெல்லாம் இருக்கோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. ஆக்சுவலி ஆஃப் லேட் இந்த மெசேஜஸ் தான் நான் நிறைய பாக்குறேன், நிறைய பிராக்டிஸும் பண்றேன். ஆன் அ பர்சனல் நோட் சொல்றேன். வெளியில எங்கேயும் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத போது ஆல்வேஸ் எப்பவுமே எனக்குன்னு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டதான் நான் ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னு கேட்பேன். பதில் கிடைக்கும். அதையும் மீறி எனக்கு சில விஷயங்கள் நம்ம ஷேரே பண்ண முடியாம இருக்கும். அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு இல்லை, பட் தெரியல, அது பேச தோணாது, நமக்கே அது பெருசா பேச தோணாது. அந்த மாதிரி நேரத்துல நான் பதில் கேட்கறது வந்து பிரபஞ்சத்தை பார்த்துதான். வை? ஸோ நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுவும் எஸ்பெஷலி உறவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஏதோ இன்ட்யூட்டிவா உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது நீங்க 555 மெத்தட் ட்ரை பண்ண ஆரம்பிங்க உங்க உறவுகளுக்கு. இன்ஃபேக்ட் உறவு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, எனக்கு ஹர்ட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தைரியமா இறங்கு. நீ என்ன செய்யறியோ போல்டா செய். திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா அந்த சந்தேக பார்வையை விட்டுட்டாலே உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டம் நடக்கும். நோ சந்தேகம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஏதோ ஒரு மெசேஜுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட இருந்தோ ஒரு செய்தி, மெசேஜ்னா நம்ம போன்னு நினைச்சிருவோம். ஏதோ ஒரு ரிப்ளைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது இவ்வளவு நாள் வரல, அது ஃபைனலா உங்களுக்கு வரக்கூடும் இந்த வாரம். அண்ட் உங்க கெரியர்ல கூட, ஏன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வருது, உங்க கெரியர்ல கூட ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறேன், ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச் பாக்குறேன். பட் அதை தடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்றதையும் பாக்குறேன். அந்த பவர்ஃபுல் கெரியர் சேஞ்சையுமே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வர போறாங்க. டோன்ட் பாதர். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ப்ராப்ளம் அவங்க பேக் ட்ராக் கூட பண்ணலாம். நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க, எப்படி இந்த ஒர்க் ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ hopefully I think this is the time for you to expand your energies. Energy expansion. உங்க ஆற்றலை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போறது. ஏதோ ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? எக்ஸ்பேண்ட், எனர்ஜி எக்ஸ்பேன்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க அப்படியே தேங்கி நிக்கிறீங்க, what to do next ன்னு அது இருக்கட்டும். ஓகே, டைம் பீங் அது இருக்கட்டும். அதையே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாம கீப் மூவிங் ஃபார்வர்ட். மூவ் ஃபார்வர்டுன்னு டைப் பண்ணுங்க. நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க.
இந்த இந்த இஷ்யூக்கான சொல்யூஷன் அங்க எங்கேயாவது கூட கிடைக்கலாம். இங்கே இருந்து தாமதம் பண்றதுக்கு வேற எங்கேயாவது போக போக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க சரியான டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. அண்ட் ஐ திங்க் டோர்ஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன். அழகான கதவுகள் உங்களுக்காக திறக்க போகுது. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு தடவை நீங்க ஃபெயில் ஆயிருக்கலாம். பட் ரெண்டாவது தடவை வரும்போது, மூணாவது தடவை வரும்போது சந்தேகத்தோட வரத்துக்கு பதிலா இன்னும் ஸ்ட்ராங்கரா வாங்க. என்னால முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த போல்ட்னஸோட வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணி வைங்க. எங்கெங்க கொஞ்சம் எனர்ஜி பிளாக்கேஜஸ் உங்க வீட்லயே ஆரம்பிக்குது அப்படின்றத பாக்குறேன். பாத்தீங்களா, ஹேங்மேன் கார்டு வந்திருக்கு. பிரச்சனைகள் உங்க வீட்டுலதான் இருக்கு. அந்த பிரச்சனைகள் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பாருங்க. அண்ட் நிறைய கனவுகள் இருக்குங்க உங்களுக்கு. அந்த கனவுகளை நிறைய சந்தேகத்தோட பாக்குறீங்க. அந்த கனவுகள் சரியான நேரத்துல ஓபன் அப் ஆகணும். சரியான கனெக்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத கேட்கறதுக்கான நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. மற்றவர்களுக்கு பிடிக்கலன்னு உங்க கனவுகளை புதைச்சிடாதீங்க. நாளை பின்ன நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஏன் நம்ம இதை பண்ணியிருக்கலாமோ, ஏன் நம்ம இதை பண்ணல அப்படின்னு ரொம்ப நமக்கு மனசு ஏங்கும். பட் அப்ப அதை பண்றதுக்கான மனபலம், பணபலம், தைரியம், நேரம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. எக்ஸ்போஸ் இட். உங்க காட்சி பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுது. ஜஸ்ட் எக்ஸ்போஸ் இட். எனக்கு இதை பண்ணணும், இதை நான் பண்ண போறேன், இதை எப்படி பண்றது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்த ஸ்ட்ரிக்டா அப்படி எடுத்து வைக்கும் போதுதான் சுத்தி இருக்கிறவங்களுக்கு புரியும், ஓ இவங்க இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்றது. அண்ட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு டேக் அ டெசிஷன். எஸ்ஸா நோவா, இங்க பாத்தீங்களா, 2 of Pentacles. எஸ்ஸா நோவான்னு நிக்காம முடிவெடுங்க. தைரியமா முடிவெடுங்க. ஒரு முடிவை இன்னைக்கு நீங்க எடுத்து ஆகணும். இந்த கார்ட்ஸ் நீங்க பார்த்து குட் நியூஸ் உங்களுக்கு முடிவெடுங்க. I'm going to take the decision today. இன்னைக்கே அந்த முடிவை எடுக்க போறேன். இந்த எஸ்ஸா நோவான்ட்டு உங்க கனவுகளை எல்லாம் அப்படியே பரி பண்ணி வச்சிருக்கீங்க. பூமி கீழே உங்க மனசுக்குள்ள புதையலா இருக்கு. அது புதையலா இருக்கக்கூடாது. அதை வெளியில எடுக்கும், அப்படியே ஜொலிக்கணும். அதை பார்க்கும்போது எவ்வளவு ப்ரௌடா இருக்கும் தெரியுமா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கும் கார்ட்ஸ் ரீட் பண்ணணும். காலி கார்ட்ஸும் ஏஞ்சல் கார்ட்ஸும் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என் டீம் கட்டாயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. தே வில் கைட் யூ. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். இந்த வாரம் ஒரு சேலஞ்சிங்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப திறமையான ஒரு வாரம். உங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாரமா அமைய போது. அது நல்ல அழகா சந்தோஷமா யூஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா அதை பயன்படுத்தணும்னு நினைக்கும் போதுதான் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always keep smiling.